இன்றைக்கி நானும் மாதம் மூஜூன்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே வந்து வேர்ல்டு டெக்வாண்டோ ஒன் அப்படின்னு பெரிய ஸ்டேடியம் இருக்குது. அதாவது குக்கிவானோட 3 மடங்கு 4 மடங்கு பெருசு அப்படின்னு இருக்காங்க. அங்கே போய் பார்க்கணும். என்ன இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு 2.5 மணி நேரம் அதை சொல்லியிருக்காங்க பஸ்ஸில். ரூம்லேருந்து பஸ் டெர்மினல் வந்துவிட்டோம். இந்த பஸ் டெர்மினல் வந்து நாம்பு பஸ் டெர்மினல். ஒரு ரூம்லேருந்து 2.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வந்துருவேன். இங்கே வந்து 9:30 மணிக்கு பஸ்ஸு, இன்னொரு 1 ஹவர் இருக்குது. இதுதான் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். பஸ் டெர்மினல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது பஸ் டெர்மினல். நம்மளுக்கு வந்து கேட் நம்பர் 11 கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கே வந்து இதெல்லாம் இவங்க பார்த்து விசாரித்து டிக்கெட்டில் எடுத்துட்டோம். நேற்றுக்கே புக் பண்ணிட்டேன். வந்து நானும் மாதம் வந்து இங்கே புக் பண்ணிட்டு தான் ரூமுக்கு போனது. நாங்கள் அப்படியே போவோம். நம்பு பஸ் ஸ்டாண்ட். இது வந்து பஸ்ஸு வெளியே நிற்கிது பாருங்கள். நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் வந்தது 11. அப்பா செங்னம் வீடா பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, பஸ் எல்லாம் வெளியே நிற்குது. இதுங்க தேடி பார்ப்போம் எவ்வளோ பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் வெளியெல்லாம் யாரும் நிற்கல. டைம் வரும்போது நம்ம வெளியே போய் பஸ்ஸில் ஏறி போயினே இருக்க வேண்டியது தான். பாருங்கள், காத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் காத்துருக்கிற சேரு. இது டிக்கெட் கவுண்ட்ரு. இங்கே தான் வந்து டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் கவுண்ட்ரு. இது வெண்டிங் மிஷின் இருக்குது. கார்டை போட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இமார்ட். கால அட்டவணைலாம் போட்டிருக்காங்க. வெரி குட். நம்மளுக்கு 9:20க்கு பஸ்ஸில் நிற்குது. டைம் இருக்குது. மணி இப்போ 9 தான் ஆகுது. நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 11. பஸ்ஸுக்கு மேலே பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 போட்டிருக்கு. இங்கே தான் இந்த பஸ்ஸு இல்லை. இது 9:10ன்னு போட்டிருக்கான். ஒரு 9:20 பார்ப்போம். 9:10க்கு வந்து பார்ப்போம். எல்லாம் பஸ்ஸுகள் நிற்குது. உண்டாய் பஸ்ஸுப்பா இது எல்லாமே. இது உண்டாய் பஸ்ஸு, இது கியா பஸ்ஸு. நம்ம ஊரில் கார் ஓடுது, இங்கே பஸ்ஸு ஓடுது. இவங்களுக்கு தான் இந்த பிராண்டு. ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் உள்ளே போயிடும். ஓகே, நம்ம போக வேண்டிய பஸ்ஸு தான் மாஸ்டர். இதான் நம்ம போக வேண்டிய பஸ்ஸு. ஆமாம் 9:20 மூஜோ. உள்ளே போகலாம். மூஜு பரவாயில்ல, வாகனம் நன்றாக இருக்கிறது. இவர் தான் ஓட்டுநர். சீட் நம்பர் இருக்குங்க. ஆமாம், 19:20. இந்த பக்கம் பாருங்க, டோர் இது பாருங்க. ஓகே, பரவாயில்ல. பாட்டில் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. எவ்வளோ மாதம் டிக்கெட் நம்மளுக்கு? இதுக்கு கீச்சு கொடுத்தா நான் பாதி உங்கள்கிட்ட. ஓகே, 2 பேருக்கு சேர்த்து இது வந்து 2 பேருக்கும் சேர்த்து இது வந்து 33,600 ரூபா ஆச்சு. ரூபாயில் 33,600 வான் ஆச்சு. இங்கேருந்து 2.5 மணி நேரம் ட்ராவல். 178 கிலோமீட்ரு. 170 கிலோமீட்டர் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்.
வந்து இங்கே மூஜு வந்தாச்சு. மூஜுலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி டேக்வாண்டூவானுக்கு அங்கே போனோம். 1 மணிக்கு பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே. ஸோ 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் வருமா. இது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் இந்த பஸ். ஸோ இங்கேருந்து நாங்கள் போனோம், பஸ்ஸு பிடிச்சி போனோம். இதோட ரிட்டன் வந்து 5:45க்கு மறுபடியும் வந்து நம்ம நாம்பூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ் இருக்குது, வந்துட்டு போனோம். இப்போ என்னன்னு தெரில, முதல்ல இப்போ பஸ்ஸு பிடிச்சி அங்கே போனோம், பார்ப்போம். டேக்வாண்டூவான் போகிறதுக்கு வந்து இங்கே டிக்கெட்டு கொடுக்க மாட்டாங்களாம். பஸ்ஸு வந்தாக்கா அப்படியே கேஷ் கொடுத்து ஏற்றிக்க சொல்கிறானுங்க. இதை தொலைதூரம் போகிற பஸ்ஸு போல இருக்குது. ஸோ கேட்டு பார்த்தேன், கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு தான் கேட்டு பார்த்தேன். அவன் கேஷின்னா ஸோ பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க போல இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 மணிக்குன்னு சொல்கிறானே. அப்படின்வாங்கல்ல. 7:45. ராமசாமி உனக்கு எப்போ பஸ்ஸு? எங்களுக்கு 17:45 பஸ் இருக்குமா? ஆனால் சோகமாக உட்காந்துக்கிறோம். நாங்களே 15ஆம் தேதி வராமல் இன்னைக்கு வந்துட்டோம். சரி, கொள்ளடிக்கிறீங்கண்ணா. ஏடா வரும்போது 17, போகும்போது 21. ஏடா கண்டுபிடிக்குது ராமசாமி. ராமசாமி டேக்வாண்டூவான் அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இது ஆப்போசிட் ஏரியா. இது டேக்வாண்டூவான் இந்த இதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் இருக்குது. கேட் பார்த்து போவோம். ஃபைனலி டேக்வாண்டூவான் வந்தாச்சு. டேக்வாண்டூவான் இந்த இடத்து பேர். இங்கே தான் வந்து இப்போ குக்கிமான் வந்து வெறும் கேம்ஸ் அண்ட் அது வெறும் சர்டிஃபிகேட் கொடுக்குற இடம் மாதிரி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எங்களுக்கு இன்னும் விஷயம். பட் இங்கே வந்து இனிமேல் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுல இங்கே தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. காஃபி மாமான்னு பின்னாடி ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. சுற்றி மலை அங்கே பாருங்கள், சுற்றி மலை. அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்குது. இது ஒரு மலை கிராமமாக இருக்குது, ஆனால் நீட் சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ திஸ் இஸ் என்ட்ரன்ஸ். ஸ்டூடெண்ட், இது என்ட்ரன்ஸ். த கிரேட் சேஞ்ச். இந்த பாருங்க, லக். டேக்வாண்டோ, வேர்ல்டு டேக்வாண்டோ. இனிமேல் இந்த கிராண்ட் பிரிக்ஸு அந்த இதெல்லாம் இங்கே தான் நடக்கும் போகிறது. கேம் 15th ஒரு கிராண்ட் பிரிக்ஸ் இருக்குமா சார்? 15th இன்றைக்கி 15 இன்றைக்கி இல்லைல்ல பாருங்கள். என்ட்ரன்ஸ் உள்ளே போகலாம் நம்ம. பின்னாடிலாம் பார்த்தீங்களா மலையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பெரிய ஏரியா. நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே வந்தாச்சு.
ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தூரம் போகணுன்றாங்க. இது என்னது மெயின்டெனன்ஸ் பில்டிங். இது ஸ்டேடியம் அதுதான் பின்னாடி பாருங்கள். அது பின்னாடி மலை, பா சுற்றி மலை, நல்ல ஒரு இடத்துல. ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டேக்வாண்டோ 1 இன்னொரு இடம். இது வந்து பெரிய என்ன சொல்கிறது, அந்த கியோனோட இது பெரிய இடம். இங்கே ஒரு மியூசியம் இருக்குது. இது வாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல் சாம்பியன்ஷிப் படித்தவங்க 68 கேட்டகரியில் ஃபீமேல் அவங்க வச்சு அவங்களோட கையும் அவங்க பாதத்தோட இது அவங்க சிக்னேச்சர் போட்ட போர்ட்ஸ் டேக்வாண்டோட இல்லை. 2017 நடந்த சாம்பியன்ஷிப்புக்கான மெடல் அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. டேக்வாண்டோ 1 மெடல்ஸ், ஷீல்டு, கப்பு, மென்டோஸ். சின்ன மியூசியம் வந்தோம் 4 மாதம். இங்கே பாருங்கள், '89, '93. அப்படியே பார்த்துட்டு வாங்க. மாதம் முன்னாடி போயிருக்காரு. டியர் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் டான் பிளாக் பெல்ட்டு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேனுன்றது ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பூமோ இல்லை ஃபஸ்ட்டு நான் பிளாக் பெல்ட் வாங்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது இன்னும் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. எங்களுக்கு இந்த 5 to 6 டேஸில் கொடுத்த எக்ஸசைஸு, ஒர்க் அவுட்டு வேறு. அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு உங்களுக்கு தெரியுமா, இன்னமும் இல்ஜாங் எங்களுக்கு டீச் பண்ணாங்க. ஈஜாங்கு அதோட மூமெண்ட்ஸு, அது என்னென்ன ஒரு வேர்ட்ஸ்லாம் சொல்லி எவ்வளோ நிறைய விஷயம் இருக்குது. இல்லை நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அதில் போயிட்டே இருக்குது. 9th Dan 10th Dan ஒரு விஷயத்துக்கும் என்னென்ன கோர்ஸ் பண்ணுறான்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒன்று என்னென்ன நடக்குது என்னென்னு. ஸோ இப்போ என்ன சொன்னாக்கா நானே இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போல இருக்குது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், பத்தாது. ஸோ இங்கே வந்தது அந்த ஸ்பெஷல் ஃபுட், அந்த கிக்குக்கு உண்டான ட்ரைனிங்கு, மாஸ்டர்ஸ் கோர்ஸு, டான் கோர்ஸு இவ்வளோ இருக்குது. அதில் அவங்க டீச் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது. ஸோ டேக்வாண்டோ முடிச்சிட்டேன், பிளாக் பெல்ட்டு முடிச்சாச்சு, ஒன்றுமே இல்லை, நத்திங். நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு இன்னும். இல்லை எங்கேயோ போயிட்டுருக்கு இவங்களுக்குலாம். அந்த ட்ரைனிங் நான் இங்கே நல்லா லேர்ன் பண்ணி இது பண்ணியிருக்கேன். பார்ப்போம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் யாரெல்லாம் இங்கே வராங்க. இங்கே வரீங்கன்னா கூட்டு வரத்துக்கு நாங்கள் ரெடி. ஏன்னா அதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கணும். இங்கே எல்லாரையும் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், உள்ளுக்குள்ளே இன்னொரு இடம் இருக்குது, பின்னாடி பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கானுங்க. இது 3rd ஃப்ளோருக்கு வந்துருக்கிறோம். இங்கே ஏதோ ஒரு ஹால் சொல்லியிருக்காங்க, கம்யூனிட்டி ஹால் மாதிரி. உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்கள். என்ட்ரன்ஸ் சூப்பராக இல்லை? மியூசிக் போட்டு சூப்பராக பண்ணாங்க. என்ன எதுக்காகன்னு ஒன்றும் புரியல. ஆனால் பாருங்கள் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு நானே இங்கே அந்த மியூசிக் போட இது காட்டுறேன். இதை பாருங்கள், அழகழகாக இருக்குது. வாவ். மூங்கிலுக்குள்ளே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சூடுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கானுங்க. அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ட்ரெடிஷ்னல் இதை காமிச்சிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல். அடுத்தது வந்து
உட்டனில் யூஸ் பண்ணுற சில திங்ஸ் இங்கே பாருங்க, சூப்பர். பயங்கரமாக இருக்குல்ல. வெளியே அடி பட்டர் பண்ண மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. பழைய பேப்பர், அந்த காலத்து பேப்பர், பேம்பு. வெளியே சூரியனில் லைட்டு கொடுத்து ஹீட்டை கொடுத்து அது இங்கே வச்சுருக்காங்க, அழகாக செட் பண்ணிட்டாங்க. இது மூஞ்சூரில் இருக்கிற டேக்வாண்டோ 1, இந்த ஒரு கிராமத்தில் இருக்க பெரிய ஸ்போர்ட்ஸ் அரேனா, டேக்வாண்டோக்குன்னே வச்சுருக்காங்க. இங்கே இருக்க மியூசியம் தான் நாங்கள் வந்துருக்குறோம். பாருங்க, எல்லாம் அவனோட ஆர்ட். அப்படியே நேராக அது பாருங்க. டேக்வாண்டோ உருவான கதை. BC 2333, BC 100. அப்படியே எப்படி உருவாச்சுன்றதை காமிச்சிருக்காங்க. 몸을 단련함으로써 창건모해를 익힐 수 있는 기초를 닦는 동시에 무기가 없는 긴박한 상황에 대비할 수 있는
இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்பேரிங் டோபோக். ஃபுல்லாக பனியன் கிளாத்தில் இருக்கும் பாரு, லைட் வெயிட். டேக்வாண்டோட ஹால் ஃப்ரீயாக டேக்வாண்டோ 1 இந்த இடத்துல இருக்க இந்த ஸ்டேடியம் சொன்னாங்க இல்லையா, இந்த புது ஸ்டேடியமை உங்களுக்கு காற்று பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். உட்காந்துட்டேன், இங்கே வெளிச்சல் அடிக்கிறாங்கப்பா. தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், டேக்வாண்டோ 1 ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி மூச்சுக்கு போனோம். மூச்சுலேருந்து 5:45க்கு பஸ் இருக்குன்னு இருக்காங்க சியோல் போகிறதுக்கு. அவ்வளோதான், மூச்சில் போய் எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்ப வேண்டியது தான். அது ஒரு 2.5 to 3 hours ஆகுது போகிறதுக்கு. போயிட்டோம்னாக்க நேராக ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். 15th இங்கே கிராண்ட் பிரிக்ஸ் இருந்தாங்க, தப்பு பண்ணிட்டோம், இன்றைக்கி வந்துடக்கூடாது. இல்லைம்மா சார், நம்ம 15th வந்தாங்க கிராண்ட் பிரிக்ஸ் டோர்னமெண்ட்டை காமிச்சிருப்பேன் உங்களுக்கு.